இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு மியூசிக் சேனல் வந்துட்டு எப்படி க்ரோ பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு 5 டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்போ என்னோட கேட்டகரிக்கு வந்துட்டு டிப்ஸ் எதுவும் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. எல்லா கேட்டகரிக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. மறக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, கொஞ்சம் வந்துட்டு உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் வந்துட்டு வேறு மாதிரி கேட்கலாம். ஓகே, நான் வந்துட்டு கடைசி வரைக்கும் நான் சொல்லிடுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, உங்களோட மியூசிக் சேனல் க்ரோ ஆகணும் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? உங்களோட ஆடியன்ஸ் வந்துட்டு நீங்கள் யார் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கணும். உங்களோட ஆடியன்ஸ் வந்துட்டு மியூசிக் சேனலில் ஒரு கிரியேட்டர் கிடையாது, அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களோட ஆடியன்ஸ் வந்துட்டு ஒரு கிரியேட்டர் கிடையாது. நீங்கள் சப்வாட்ஸ்அப்லாம் பண்ணுறீங்க இல்லையா, சப்வாட்ஸ்அப் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சப்வாட்ஸ்அப் பண்ணும்போது ஒரு கிரியேட்டருக்கு நீங்கள் சப்வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க உங்களோட வீடியோஸை வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. ஸோ அது மூலமாக வந்துட்டு உங்களுக்கு கவுண்டிங்க்கு மட்டும்தான் சப்வாட்ஸ்அப் வந்துட்டு வருவாங்களே தவிர உங்களோட வீடியோஸ் வந்துட்டு பார்க்குறது ரொம்பவே கம்மி. ஒருவேளை வந்துட்டு நீங்கள் சப்வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நோ காப்பிரைட் மியூசிக் அவங்களோட சேனலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க கேட்டகரிக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்துட்டு சப்வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட சேனலில் அவங்க வந்துட்டு வீடியோஸ் பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா மியூசிக் கேட்டகரியிலே உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, மியூசிக் கேட்டகரியில் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களோட சேனலில் வந்து நீங்கள் சப்வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட சேனலில் அவங்க வந்துட்டு பார்க்கறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா மியூசிக் வந்துட்டு ஆக்சுவலாக யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலாக என்னடா தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் அப்போ வீடியோலாம் போடுறது வேஸ்ட்டாக அப்படின்னு கேட்காதீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. மியூசிக் சேனல் தான் இருக்கிறதுல தரமான சேனலு. அது க்ரோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தரமாக வந்து க்ரோ ஆகும். ஓகேங்களா? ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும் அந்த சேனல் க்ரோ ஆகிறதுக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு மியூசிக் சேனலுக்கு மட்டும்தான் மொழியே கிடையாது. ஓகேங்களா? இப்போ தமிழ் வீடியோ போட்டோம்னா தமிழ்காரங்க தான் பார்ப்பாங்க, ஹிந்தி வீடியோ போட்டோம்னா ஹிந்திக்காரங்க தான் பார்ப்பாங்க, இங்கிலீஷ் வீடியோ போட்டால் இங்கிலீஷ்காரங்க தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் மியூசிக்கு மட்டும்தான் மொழியே கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லா பீப்புள்ஸ் வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, உங்களோட வீடியோஸை வந்துட்டு நீங்கள் பார்க்க வைக்க வேண்டியது வந்துட்டு ஆடியன்ஸை மட்டும் தான் நீங்கள் பார்க்க வைக்கணும். கிரியேட்டருக்கு போய் நீங்கள் சப்வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. வேணால் சப்வாட்ஸ்அப் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட சப் கவுண்டுக்கு வேணால் அது வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர வியூவர்ஸ் கவுண்ட்டுக்கு வந்துட்டு அது ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. ஓகேங்களா? உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் அது ஒரு 10 பேர் தான் வந்துட்டு பார்ப்பாங்களே தவிர மற்ற பேர் வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு சப்வாட்ஸ்அப் பண்ணி வச்சுருக்கிறது வந்துட்டு ஒரு கிரியேட்டருக்கு, அவங்களுக்கு வந்துட்டு கிரியேட்டருக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா அவங்களோட வீடியோஸு அவங்களோட சேனலை பார்க்குறது அவங்களுக்கு டயர் இருக்குமே தவிர உங்களோட மியூசிக் கேட்டகரி சேனலை வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரேர் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு ஒருவேளை வந்துட்டு நீங்கள் நோ காப்பிரைட் மியூசிக் போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களோட வீடியோ அப்படின்னா அந்த ஒரு காப்பிரைட் மியூசிக் எடுத்து அவங்களோட வீடியோவில் யூஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு 10 to 20% தான் சான்சஸ் இருக்குது. ஸோ மற்றபடி வந்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்துட்டு ரொம்ப விரும்பி பார்க்க மாட்டாங்க. உங்களோட வீடியோ வந்துட்டு விரும்பி பார்க்க வைக்க வேண்டியது வந்துட்டு உங்களோட ஆடியன்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு நீங்கள் பிடிக்கணும். ஓகேங்களா? ஆடியன்ஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு க்ரோ ஆகும். 2வது டிப்ஸ், ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்களோட சேனலில் நோ காப்பிரைட் மியூசிக் வந்துட்டு கொடுங்க. ஓகேங்களா? நோ காப்பிரைட் மியூசிக் வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சேனலில் கிரியேட்டர் வந்துட்டு இப்போ நிறைய வந்துட்டு தேடி வர்றாங்க. ஆக்சுவலாக உங்களோட வீடியோவை நிறைய பேர் வந்து தேடி வர்றாங்க. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ சினிமாட்டிக் மியூசிக்லாம் யூஸ் பண்ணோம்னா காப்பிரைட் கிளைம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு நோ காப்பிரைட் மியூசிக் தான் தேடி வர்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட சேனலில் நோ காப்பிரைட் மியூசிக் வந்துட்டு அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனலில் விரும்பி வந்துட்டு பார்ப்பாங்க. அந்த நோ காப்பிரைட் மியூசிக் வந்துட்டு நீங்கள் 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ எவ்வளோ நிமிஷத்துக்கு இருக்கணும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ வந்துட்டு கிரியேட் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட சேனல் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு க்ரோ ஆகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஏதாவது லாக் கேட்டகரிக்கு ஒரு மியூசிக்கு இல்லை ஒரு கிச்சன் கேட்டகரிக்கு ஒரு மியூசிக்கு இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு மியூசிக் எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக நோ காப்பிரைட்டை தேடி வரும்போது உங்களோட வீடியோஸும் மாட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேனலை விசிட் பண்ணி பார்த்து உங்களோட வியூவர்ஸ் உங்களோட மியூசிக்கை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய மியூசிக் வந்துட்டு யூடியூப்பில் உள்ள ஆடியோ லைப்ரரி மியூசிக் தான் எடுக்கிறீங்க. கிரியேட்டருக்கு வந்துட்டு ஆடியோ லைப்ரரியிலேருந்து மேக்ஸிமம் வந்து எடுக்க மாட்டாங்க. யூடியூப்லேருந்து தேடி தான் மியூசிக்ஸ் வந்து எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஆடியோ லைப்ரரியிலேருந்து எடுத்து மியூசிக்கை யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு டபுள் பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா வந்துட்டு மியூசிக் கேட்டகரி சேனல் அப்படின்ட்டு அதை கொடுக்காம விட்டுறீங்க. உங்களோட வீடியோஸில் கேட்டகரின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? சைடில் கூட ஸ்க்ரோல் பண்ணுற பாருங்க,
கேட்டகரின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதில் அட்வான்ஸ்டு செட்டிங்கில் போயிட்டு மியூசிக் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கும். அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அப்படி சூஸ் பண்ணால் மட்டும்தான் மியூசிக் ஆடியன்ஸ் கிட்ட தான் உங்களோட வீடியோஸ் போய் ரெக்கமெண்டட்லேயே சஜஸ்ட்லேயே போய் காட்டும். ஸோ ஓகேங்களா, யூடியூப் வந்துட்டு உங்களோட கேட்டகரியை வந்துட்டு என்ன மாதிரியான கேட்டகரிலாம் இவங்க போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நோட்டீஸ் பண்ணும். ஸோ அது மூலமாக வந்துட்டு நீங்கள் மியூசிக் கேட்டகரி சேனல்லாம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு குரோ ஆகும். ஸோ நீங்கள் எல்லா சேனலுமே நீங்கள் பீப்புள் பிளாக் போடுறீங்கன்னா பீப்புள் பிளாக் கொடுங்க, கேமிங்னா கேமிங் கொடுங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுங்க, என்டர்டைன்மெண்ட்னா என்டர்டைன்மெண்ட் கொடுங்க. ஸோ உங்களோட கேட்டகரி என்னதோ அந்த கேட்டகரி வைஸாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். நிறைய பேர் வந்துட்டு அதை பண்ணுறதே கிடையாது. ஜென்ரலாக வந்துட்டு ஒரு கேமிங் சேனல் போடுறதா கூட என்டர்டைன்மெண்ட் இருக்கும், டெக் ரிலேட்டட் வீடியோஸ் போடுறவங்களுக்கு வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எந்த ஒரு வீடியோ போடுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு கேட்டகரி வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லா கிரியேட்டர்களும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, இது வந்துட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு சஜஷனில் போகும், ரெக்கமெண்டில் போகும், ஈஸியாக வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு க்ரோ ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவை வந்துட்டு நீங்கள் ஒரு ஷேர் சாட்டில் வந்துட்டு ஷேர் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். வீடியோஸ் வந்து நீங்கள் ஒரு ஷேர் சாட்டில் ஷேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு காமனாக வந்துட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுவீங்க. ஒரு தன்னம்பிக்கை குரூப்பு, இல்லை அப்படின்னா சிறுதொழில் குரூப்பு, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணிட்டுருவீங்க. ஆக்சுவலாக ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் ஷேர் சாட்லேயோ எதில் ஷேர் பண்ணாலும் மியூசிக்குன்னு தனியாக ஒரு குரூப்பு இருக்கும். ஓகேங்களா, மியூசிக்குன்னு தனியாக ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணணுமே தவிர, நீங்கள் வந்துட்டு ஜென்ரலாக காமன் ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஒரு சிலர் மட்டும்தான் விரும்பி பார்ப்பாங்க. மியூசிக் சேனலை வந்துட்டு ஆக்சுவலாக வந்து நம்ம பேசக்கூடியது கிடையாது, ஒரு விஷுவலை வந்துட்டு காட்டக்கூடியது கிடையாது. ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோவை போட்டு ஒரு மியூசிக் போட்டு ரன் பண்ணக்கூடிய சேனல் நம்ம சேனல். அப்போ வந்து நம்மளோட சேனல் வந்துட்டு யாருமே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க யோகா பண்ணும்போதோ இல்லை அப்படின்னா வந்துட்டு அவங்க ஸ்லீப்பிங்காகவோ நம்மளோட வீடியோவை ரன் பண்ணி விட்டுட்டு அவங்க வந்துட்டு தூங்கிடுவாங்க, இல்லை அப்படின்னா யோகா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு ஆடியன்ஸ் ரிட்டர்ன்ஸும் அதிகரிக்கும், நம்மளுக்கு வாட்ச் அவர் அதிகரிக்கும், வியூவர்ஸும் அதிகரிப்பாங்க. ஓகேங்களா, இதாங்க மியூசிக் சேனலோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகேங்களா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தான் நம்மளோட சேனல் க்ரோ ஆகிறதும் க்ரோ ஆகிறதும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக கேட்டகரி வைஸாக நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு குரூப்புக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க மியூசிக் சேனலா அப்படின்னு பார்த்து, மியூசிக் கேட்டகரியா அப்படின்னு பார்த்து அந்த ஒரு குரூப்புக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு க்ரோ ஆகும். அவங்க தான் வந்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேலிஸ்ட் வந்துட்டு தரமாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். பிளேலிஸ்ட் வந்துட்டு நீங்கள் எந்த கேட்டகரி வந்து அவங்க சூஸ் பண்ணி உள்ள உங்களோட வீடியோக்குள்ளே வந்தாலுமே எல்லா கேட்டகரியுமே இருக்கணும். ஓகேங்களா, அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேன், யோகாக்கு, அதுக்கப்புறமா ஸ்லீப்புக்கு, அதுக்கப்புறமா ஜென்ரல் காம் மியூசிக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு வேறு என்னது நோ காப்பிரைட் மியூசிக்கு, அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் பண்ணுற மாதிரியான மியூசிக்கு, நிறைய மியூசிக்ஸ்லாம் இருக்குல்ல. எனக்கு வந்துட்டு பர்டிகுலராக எனக்கு இவ்வளோ தான் தெரியும். ஸோ நான் இன்னும் கூட ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணலை. ஸோ அந்த மாதிரியான நீங்கள் கேட்டகரிலாம் நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்துட்டு உங்களோட ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் உள்ளே வரும்போது அப்படியே வரிசைக்கு டக்குன்னு ஒரு 6 இது இருக்கணும். ஓகேங்களா, 6 இது வந்துட்டு நோ காப்பிரைட் மியூசிக்கு, அதுக்கப்புறம் ரிலாக்ஸு, அதுக்கப்புறமா ஸ்லீப்பிங் மியூசிக்கு, டீப் ஸ்லீப் மியூசிக்கு, அதுக்கப்புறமா யோகா மியூசிக், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு வரும்போது டக்குன்னு வந்துட்டு அவங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு தேவைப்படுறதோ அந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு உங்களோட சேனல்லேருந்து எடுக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இது மூலமாக வந்துட்டு அவங்க நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த சேனல் வந்துட்டு எல்லா கேட்டகரியோ மியூசிக்கும் போடுறாங்க, போய் பாரு அப்படின்னு அவங்களும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட சேனல் வந்துட்டு ஈஸியாக க்ரோ ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சரிங்க, ஓகேங்க, இந்த ஒரு 5 டிப்ஸையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு ஈஸியாக வந்து க்ரோ ஆகும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃப்ரீ ப்ரோமோட்டுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன வீடியோ சென்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு மறக்காம வந்துட்டு சென்ட் பண்ணிடுங்க. நான் மெயில் ஐடி வந்துட்டு அபவுட் பேஜில் கொடுத்துருக்குறேன். ஓகே, 5 டிப்ஸ் வந்துட்டு சொல்லியாச்சு. இப்போ ஜென்ரலாக பேசலாம். ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் த்ரோட் பெயின், நேற்றுலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ போடுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நிறைய வீடியோ வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை போடுறதுக்கு வந்து எனக்கு டைம் கிடைக்கல சரியாக. நிறைய வீடியோலாம் அப்படியே பெண்டிங்கில் விட்டுட்டு வந்திருக்கேன். இனிமேல் தான் போய் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும். அதெல்லாம் எடுத்து முடிஞ்சால் ப்ளேலிஸ்ட்டை போய் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோலாம் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். இனிமேல் வந்துட்டு நம்மளோட சேனலில் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோவை எடுத்து போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு டெக்கு தான், யூடியூப் டிப்ஸ் தான், ப்ளஸ் வந்துட்டு அது கூட வந்துட்டு ஒரு காமெடி கலந்த ஒரு விஷயங்கள்லாம் சேர்க்கலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். சரி, ஓகே, பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு
நம்ம போடுற வீடியோ வந்துட்டு முக்கியம் இல்லைங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோவை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகிறோம் அதுதான் முக்கியம். இப்போ ஓகேங்களா, இப்போ நான் சும்மா ஜென்ரலாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். டிப்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு டைம் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா, டைம் இருந்தால் கேளுங்க. ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது ஆடியன்ஸ்க்கு சேர மாதிரியான ஒரு வீடியோவாக இருக்கணும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, அப்போ தான் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு விரும்பி பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு சரி ரைட்டு இவங்க வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு இந்த ஒரு காமனான ஒரு விஷயத்தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே ஒரு சில எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஒரு காமெடி எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஒரு காமெடி ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் ஒரு சின்ன சின்ன ஒரு கிளிப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம மியூசிக் சேனல்லாம் அப்படிலாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா குக்கிங் கேட்டகரி சேனலுக்கும் வந்துட்டு அவ்வளோவா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க காம்படிஷனும் அதிகம், எல்லாமே வந்துட்டு பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் என்டர்டைன்மெண்ட் கேட்டகரி சேனலாக இருந்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணிக்கலாம். லாக் சேனலாக இருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஜென்ரலாக ஏதாவது டாபிக் பேசுகிறீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அதில் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் வந்துட்டு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேனலும் ஒரே வாரத்தில் கூட க்ரோ ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒரு சில ட்ரிக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சேனல் வந்துட்டு ஈஸியாக க்ரோ ஆகும். ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லைங்க, நம்ம பேசுகிறது வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் ஆடியன்ஸுக்கு வந்துட்டு. அந்த இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு எப்படி கொண்டு போய் சேர்க்குறது அதில் தான் இருக்குது நம்மளோட மெயினான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா, இதை மட்டும் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனல் வந்து ஈஸியாக வந்து க்ரோ ஆகும். க்ரோ ஆகிறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குங்க. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் போடுறேன், ரெகுலராக பாருங்கள். ஆக்சுவலாக நான் இப்போ நான் லைவில் பேசுகிற மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ டிப்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் ட்ராயிங் கேட்டகரி சேனலுக்கும் நான் போட்டிருக்கிறேன் ஆல்ரெடி வீடியோ. வேறு எந்த கேட்டகரி சேனலுக்கு வந்துட்டு நான் இன்னும் வீடியோ போடணும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறமா டெமோலாம் ஒரு சில வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுலாம் எப்படி, விடைக்கோ டியூப் படி அதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுலாம் எப்படி அப்படின்லாம் ஒரு சில இதெல்லாம் அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் ரெகுலராக வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு சப்போர்ட் கொடுங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லைக் கொடுக்காங்க ஒரு லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுக்கறதுனால என்னென்ன பெனிஃபிட்லாம் அப்படின்னு சொல்லி என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் செக் பண்ணி பாருங்கள், லைக் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு வீடியோ போய் பார்த்தாலும் சரி, என் கேட்டகரி சேனலும் கிடையாது, எந்த ஒரு சேனலுக்கு போய் நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலும் ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக அவங்களோட சேனலுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகேங்க, நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்க்குறேன். கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.